ஒரு 55,990 ரூபாய் பட்ஜெட்ல பேஸ் வேரியன்ட் பலேனோவை ஒரு ஃபுல்லி லோடட் பலேனோவா ஜென்யூன் பார்ட்ஸா வந்து நீங்க வந்து ஆட் ஓவர் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பத்தின வீடியோவை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாருதி பலேனோவோட ஒரு டாப் எண்ட்ல வரக்கூடிய ஒரு குரோம் ஃபினிஷ்டு கிரில். பேஸ் வேரியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரோம் வந்து ஆட் ஓவர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு செமி மேட்ல வரக்கூடிய ஒரு கம்ப்ளீட் கிரில்லா தான் வந்து கிடைக்கும். உங்களோட ஒரிஜினல் அந்த பேஸ் கிரில்ல கட்டிட்டு டைரக்ட் ஃபிட்டாவும் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து நம்மளுக்கு ஜென்யூன் பார்ட்டா வந்து கிடைச்சிரும். செகண்ட், உங்க வண்டியில வரக்கூடிய ஸ்டேரிங் வீல், ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸுமே இந்த வால்யூம் அப் டவுன் இந்த கண்ட்ரோல்ஸுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து இதில் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த சில்வர் ஃபினிஷும் வந்து வராது. ஸோ இது வந்து மிட் வேரியன்ட்லயும் வந்து வராது. பட் டாப் எண்ட்ல வரக்கூடிய இந்த சில்வர் ஃபினிஷுமே வந்து டாப் எண்ட்ல வரக்கூடிய ஸ்டேரிங் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதுல வந்து உங்க வண்டிக்கான க்ரூஸுமே வந்து நம்ம எனேபிள் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய ஹைலைட்டட் பாயிண்ட். கால் அட்டன் டிக்ளைன், அப்புறம் வந்து இந்த வாய்ஸ் கமாண்ட், ஸோ இந்த பட்டன்ஸுமே இதில் வந்து எனேபிள் ஆயிடும். ஸோ அதுவுமே வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துடலாம். சென்டரா ஒரே ஒரு ரூஃப் லைட் மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் த ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த ரூஃப் லைட் அதுவுமே வந்து மார்ஜி ஜென்யூன் பார்ட்லேயே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஃபார் த ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஃபோல்டிங் மிரர். ஸோ இது வந்து ஆட்டோ ஃபோல்டுமே ஃபங்க்ஷனுமே வந்து கிடைச்சிரும். ஏன்னா உங்க பேஸ் வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டாக இருக்காது. ஸோ எல்லாமே பை மேனுவலாக நீங்கள் அனலாக் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸ் மட்டும் வரது இல்லாமல் ப்ளஸ் ஆட்டோ ஃபோல்டிங்குமே ஆகும். ஸோ வைல் நீங்கள் லாக் அண்ட் லாக் பண்ணும்போது ஆட்டோ மிரர் க்ளோஸ் அதுவுமே ஓப்பன் க்ளோஸுமே ஆகும். மார்ஜி ஜென்யூன் பார்ட்லேயே வந்து கிடைச்சிரும். பேசிக் மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன்ஸுமே இருக்காது. ஸோ இதில் வந்து அதுவுமே எனேபிள் ஆகிடும். உங்கள் ரியர் ஏசி ஆக்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் சென்டர் ஹார்ம்ரெஸ் கன்சோல், ஸோ அதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக ஜென்யூன் பார்ட்டாகவே வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். பின்னாடி வரக்கூடிய சார்ஜ் போர்ட், ஸோ அதுவுமே இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் தென் இந்த கன்சோல் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லைடர், ஸோ அதுவுமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஸ்டோரேஜ் பாக்ஸுமே வந்து இங்கே கிடச்சிட்டு ஸ்டோரேஜ் கேரி பண்ணுறதுக்கு லைக் காயின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கேரி பண்ணுறதுக்கு அதுவுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகிடும். ஹேண்ட் பிரேக்கான இந்த பீஸ், ஸோ கம்ப்ளீட் அந்த ஏசி எக்ஸ்டென்ஷனுமே நம்ம வந்து ஆட் ஓவர் பண்ணுவோம். ஃப்ரண்ட்ல இருந்து ரியருக்கான கம்ப்ளீட் எக்ஸ்டென்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைக் தட் மார்ஜி ஜென்யூன் பார்ட்டை வந்து கிடச்சிரும். ஸோ எந்த வகையிலும் உங்கள் வண்டியோட ஓஎம் பார்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸோ ஆசிட்டஸ் அதே மாதிரியான கனெக்டிவிட்டியில நம்ம வந்து கொண்டு வந்துடும். ஸோ இதுதான் இப்போ ரீசன்ட் டைமில் ஏகப்பட்ட என்கொயரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரக்கூடிய இன்னர் ஹேண்டில் லிவர்ஸ். ஸோ இது வந்து உங்கள் டிஃபால்ட்டாக உங்கள் வண்டியில் ஒரு பேஸ் வந்து ஒரு செமி மேட் ஃபினிஷாக கொடுத்துருப்பாங்க. அது பிளாஸ்டிக் என்க்ளோசராக வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோம் பிளேட்டடா இதுவுமே ஜென்யூன் பார்ட்லேயே வரக்கூடிய லிவர்ஸுமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் நாப் லைட்டாக அந்த பிளாஸ்டிக்லேயே வந்து ஜஸ்ட் ஒரு என்கிரேவ் பண்ண மாதிரியான இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது டாப் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோம் ஃபினிஷாகவே கிடைக்கும். ஸோ அதுவுமே இந்த பேக்கேஜில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடுறோம். எய்த் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி லைட். ஸோ இந்த டிக்கி லைட்டை வந்து நம்ம வந்து உங்க ஆல்ரெடி அங்கே சாக்கெட்டுக்கான எண்ட் இருக்கும். ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே கனெக்டிவிட்டியில் நம்ம வந்து ரியருக்கான பூட் லைட்டுமே வந்து நம்ம எனேபிள் பண்ணி கொடுத்துடலாம். நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோம் ஹேண்டில்ஸ். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாருதியோட ஜென்யூன் பார்ட் குரோம் ஹேண்டில்ஸ் தான். ஸோ இது வந்து செட் ஆஃப் த 4 டோருக்கான ஹேண்டில்ஸ்க்குமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் பீடிங். ஸோ இது பலேனோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டாப் எண்ட்லேயே வந்து உங்களுக்கு கம்பெனிலே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சைட் பீடிங்ஸுமே வந்து நம்ம ஆட் ஓவர் பண்ணிக்கலாம் ஃபார் த எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ அதுவுமே இந்த பேக்கேஜில் வந்து கவர் ஆகிடும். ரியரோட வியூவை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பலேனோவில் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியர் லைனில் வரக்கூடிய இந்த குரோம் பார்ட் தான். ஸோ இந்த குரோம் பார்ட் மட்டும் நம்ம வந்து போடுறது மட்டும் இல்லாமல் ஓஎம்ல வர மாதிரியான கேமரா பொசிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோம் ஆட் ஓவர் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து பிளேஸ் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கிளாம்பின் பண்ணி அந்த கேமராஸும் பிளேஸ் ஓவர் பண்ணாமல் ஆஸ் இட் இஸ் ஓஎம் பொசிஷன்லேயே நம்ம வந்து கேமரா பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு ரியர் அண்ட் டிக்கி கார்னிஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவுமே இந்த பேக்கேஜில் வந்து நம்ம ஆட் ஓவர் பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் பேடு. ஸோ பேஸ் வேரியன்ட்ல வந்து ஃபேக்டரியிலேருந்து வர வண்டியில் இந்த மாதிரி பார்சல் பேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம இந்த பேக்கேஜில் வந்து அந்த பார்சல் ட்ரைவுமே வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்த இந்த அத்தனை அக்சசரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பலேனோ அப்படின்னு நீங்கள் ஒரு வண்டி வாங்கினாலே இதெல்லாம் நம்ம பார்த்த அத்தனை ஐட்டமே ஒரு எசென்ஷியல் பார்ட்ஸாக தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது கூட வந்து நீங்கள் ஆட் ஆன் ஃபீச்சராக வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ், டயர்ஸ் இந்த மாதிரியான விஷயமும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கணும் இல்லை இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.